மனைவி எத்தனை பயணம் கூட்டு போறோம். உங்க அப்பா மவுச்சி உம்மா மட்டும் இருக்கிறா. பர்ச்சேசிங் பெருநாளுடைய காலம் உடுப்பு வாங்க போறோம். யார கூட்டு போறோம்? மனைவியை கூட்டு போறோம், கொண்டாட்டிய கூட்டு போறோம், புள்ளைய கூட்டு போறோம். போயிட்டு உம்மாக்கு ஒரு சாரியை வாங்கி கொண்டு வந்து, ஒரு பிளவுஸ் துணியை வாங்கி கொண்டு வந்து இந்தாங்கன்னு கொடுக்கிறோம். தாய் எவ்வளவு வேதனைப்படுவா, தாய் எவ்வளவு வேதனைப்படுவா. ஏண்ட புள்ளைய சின்னத்திலிருந்து நர்சரிக்கு முன்னால நடக்கிற பருவத்திலிருந்து கைய பிடிச்சு கூட்டு போனேன், நர்சரிக்கு கூட்டு போனேன், ஸ்கூல் கூட்டு போனேன், நோயாளி ஆகிட்டார் ஹாஸ்பிடல் கூட்டு போனேன், டாக்டர் கூட்டு போனேன். என்னது பிடிச்சி? கைய பிடிச்சு கூட்டு போனேன். அந்த மகன் இன்றைக்கு ஏண்ட கைய பிடிக்க வைக்கப்படுறான். மனைவிட கைய கோர்த்துட்டு போறான். வானம்னு சொல்லல, கோர்த்துட்டு சரி, கழுத்துக்கு மேல கைய போட்டு சரி போங்க. ஆனா சொர்க்கத்தை அவமதிச்சிட்டு மட்டும் நடக்காது, சொர்க்கத்தை அவமதிச்சிட்டு மட்டும் நடக்காதீங்க. அந்த உம்மா படுற வேதனை யார்ட்டையும் சொல்ல மாட்டா. அவன் ஏண்ட புள்ளைய பத்தி அடுத்தவங்கள்ட்ட பேசலுமா? வேதனைப்படுவாள் தாய். கண்ணியமான சகோதரர்களே, உம்மாவை கூட்டி போங்க. உம்மாக்கு என்ன தேவை? உம்மா சொல்லுங்க, அம்மா உங்களுக்கு என்ன தேவை வாங்கி தாரேன். எவ்வளவு அந்த உள்ளம் சந்தோஷப்படும். அந்த ஒரு சந்தோஷம் போதும் சகோதரர்களே என்னுடைய உங்களுடைய சொர்க்கத்துக்கு. தாய் சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். அல்லாஹ்ட பொருத்தம் வேணுமா? உம்மா வாப்பாட பொருத்தத்தை தேடுங்க. உம்மா வாப்பாட பொருத்தத்தில் அல்லாஹ்ட பொருத்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய கோபம் எங்க இருக்கு தெரியுமா? உம்மா வாப்பாட கோபத்தில, உம்மா வாப்பாட அதிருப்தியில அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட உம்மாவை கவலைப்படுத்திட்டு சொர்க்கம் போகலுமா? வேதனைப்படுத்திட்டு சொர்க்கம் போகலுமா? சகோதரர்களே, தாய்மார்களே, தாயை மதியுங்க. ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் எந்த அளவுக்கு தாயை மதிச்சாங்க தெரியுமா? சொல்றாங்க சில சலபுகள் தாபியீன்கள் சொல்றாங்க, ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் எந்த அளவுக்கு பேரினாங்க. ஒரு சஹான்ல உட்கார்ந்து தன்னுடைய தாயோட சாப்பிட மாட்டாங்க, தன்னுடைய தாயோடு சாப்பிட மாட்டாங்க. யோசிக்கலும் எதுக்காக இப்படி செஞ்சாங்க? உம்மாவோட தானே தின்னேலுமே. ஏன் செஞ்சாங்க தெரியுமா? ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் கேட்கப்படுற நேரம் சொன்னாங்க, தப்பி தவறி ஏண்ட உம்மாட கைக்கு முன்னால ஏண்ட கை முந்திட்டா எந்த உம்மாட உள்ளம் நோகாதா? ஏண்ட உம்மாட உள்ளம் நோகாதா? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, உம்மாட உள்ளத்தை எவ்வளவு பாதுகாத்திருக்கிறாங்க. உம்மாட உள்ளம் நோகாம எவ்வளவு தன்னுடைய உம்மாட உள்ளத்தை பாதுகாத்திருக்கிறாங்க. கூடாது எங்கட வாழ்க்கை. அன்பு வாலிபர்களே, வாலிப பெண்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்தியுங்க. எத்தனை தடவை உம்மாட கண்ணால கண்ணீரை வடிக்க வச்சிருப்போம், எத்தனை வார்த்தை சொல்லிருப்போம். இந்த வார்த்தைகளோட அல்லாஹ்ட பொருத்தத்தை அடையணுமா? மௌத்து திடீர்னு வரும், மௌத்து திடீர்னு வரும். அந்த நேரம் தாயுடைய பொருத்தம் எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். தாயுடைய பொருத்தம், தந்தையுடைய பொருத்தம் இல்லையா, அந்த மௌத்து தீய மரணம், அந்த மரணம் தீய மரணம். எனவே தான் சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஹயாத்தோட இந்த உம்மா வாப்பா வச்சிருக்கிறானா? கண்ணியப்படுத்துவோம், அவங்கள மதிப்போம்.